அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ம ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தர்றது இல்லையா? அதை நாம் எப்பொழுதும் தற்காத்து கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோவேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 12 14 முடிய. இப்போதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நீர்ம படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். நமக்கு நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கும் அப்படின்னா நமக்கு செய்யக்கூடிய தீங்கு, ஒரு நோய் வருதா, வேறு ஏதாவது வருதா தெரியும். நமக்கு நம்முடைய செய்கை தான் நம்ம இதுக்கு தண்டனையை அனுபவிக்கிறோங்கிறது தெரியும் இல்லையா? அப்போது அதை அவர் செய்கிறதுக்கு முன்னாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? மனம் மாறுங்க, உண்ணா நோம்பு. நீங்கள் உங்களுக்காக அழுது புலம்புறீங்களா? நீங்கள் நான் அழுது புலம்புறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறார். எதுனா மனம் மாற்றத்திற்கு அழைக்கிறார். இப்போதாவது உண்ணா நோம்பிருந்து அழுதி புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் உடைகளை கிழிக்க வேண்டாம், உங்கள் இதயத்தை கிழிங்கள். என்ன கல்லாக இருக்குது, அந்த இதயத்தை சதையுள்ள இதயமாக மாற்ற அவரிடம் மன்றாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது, ஏனென்றால் அவர் நம் மனசை மாற்றினாதான் நம்ம வாழ முடியும் இல்லையா? அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அழிக்க போகிறேன்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம மனம் மாறினா தானே அதை அழிக்க மாட்டார். நாம் இப்படியே இருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? மனம் மாற்றத்தை கேட்குறார். மனம் மாற்றம் தான் வேணும் அப்படிங்கிறார். அப்போ அந்த மனம் மாற்றம் யார்கிட்ட வரணும்? நம்மகிட்ட தான் வரணும். அப்படி நம்மகிட்ட வரும்போது எல்லாமே நிறைவாக இருக்க வேண்டும். செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. இதை செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோமா, அதை செய்ய வேண்டும். நான் மனம் மாறின ஆண்டவரேன்னு சொல்கிறோமா, முழுமையாக பாவரிக்க விட வேண்டும். இந்த 40 நாட்கள் எதுக்கு கொடுக்குறாங்க? ஆரம்பத்திலிருந்தே மோசேக்கு 40 நாள் இல்லையா? அவர் ஆண்டவரை பிதாவை சந்திக்கிறதுக்கு 40 நாள், எலியா, எலிஷா எல்லாருமே 40 நாள், இயேசு 40 நாள். அதுபோல் நமக்கும் ஒரு 40 நாள் கொடுக்குறாங்க. இந்த 40 நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்? நம்மளை இயேசு போல் உண்ணா நோம்பு இருக்குல்ல, அவர் 40 நாளும் எதுவுமே சாப்பிடலை. ஆனால் நாம் அப்படி இல்லை. நமக்கு தேவையான ஒரு நேரத்து உணவாவது நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு நேரத்து உணவுலையும் நம்ம நிறைவாக வாழ முடியுங்கிறத இறைவன் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். அப்போ நம்ம மனம் மாற்றத்துக்கு என்ன வேண்டும்? நம்ம இதயம் முழுமையாக மனம் மாற வேண்டும். நாம் பிறருக்கும் தானங்கள் தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த இரக்கத்தையும் அருளையும் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் என்னதென்று அறியாமலே விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தர வேண்டும் ஆண்டவரே. எதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டாம் என்பதை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெளிவுபடுத்துகிறீர். அந்த தெளிவில் நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி தேவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.